கோபத்துல இருக்கும்போது ஒருவர் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றத வச்சு இவங்க எப்பவுமே இப்படிதான்னு ஜட்ஜ் பண்றது தவறு. பிகாஸ் கோபம் என்பது ஒரு எமோஷன்ஸ். அது வரும் போகும். 24/7 எப்போதும் ஒரே எமோஷனோட நம்ம இருக்க போறது கிடையாது. அப்படி இருந்தா அது வியாதி ஆர் சம் டிஸார்டர். அது எந்த எமோஷனாக இருந்தாலும் சரி, அழுகை, சிரிப்பு, கோபம், பயம், இது எல்லாமே எமோஷன்ஸ் தான். ஸோ ஆல் எமோஷன்ஸ் ஆர் டெம்பரரி. அப்போ கோபம்ன்ற எமோஷனும் டெம்பரரி தான். அதை ஒரு நாள் 2 நாளைக்கு மேலே எடுத்துட்டு போனா அதுக்கு பேர் ஈகோ. ஈகோ இஸ் நத்திங் பட் டிஃபென்சிவ் மெக்கானிசம். ஸோ ஒருவர் இயல்பு நிலையில இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ அதை வச்சுத்தான் அவங்களுடைய உண்மைத்தன்மையை ஆராய முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த 10 நிமிட 15 நிமிட கோபத்தை வைத்து, பாத்தியா உன் சுயரூபம் இதுதான், உன் சுயரூபம் வெளியே வந்துருச்சுன்னு அதையே பிடிச்சுக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு பேட் ஃபேஸ் இருக்கு. நம்ம ஒருவருடைய இன்னொரு முகத்தை ஆர் பேட் ஃபேஸை வெளியில கொண்டு வரணும்னு அவங்கள ட்ரிகர் பண்ணிட்டு, பாத்தியா பாத்தியா இதுதான் உன் சுயரூபம்னு சொல்வது தவறு. ஒருவரிடம் எதை அதிகம் தேடுறீங்களோ அதை நிச்சயம் கண்டடைவீர்கள். ஒருவரிடம் லவ் அண்ட் கேரை தேடுனீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் அதை நோக்கித்தான் இருக்கும். சண்டை கோபத்தை தேடுனீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் அதை நோக்கித்தான் இருக்கும்.